guys, நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கூட ப்ரோக்ராமிங்கும் நெக்ஸ்ட் வந்து அதோட கனெக்ஷன்ஸும் பார்க்கலாம். வித் யூசிங் பிக் 16F டபுள் 877A பிக் மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சி கம்பைலர்ல எப்படி ஒன்னு கிரியேட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைலு, நியூ ப்ராஜெக்ட் விசார்ட், அதில் வந்து நீங்க எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அங்க போய்க்கலாம். ESIOTல ரியல் டைம், இதுல நான் வந்து ப்ரோக்ராம்னு சேவ் பண்ணியிருக்கேன். அதை ஓபன் பண்ணிக்கலாம். சேவ். நமக்கு வந்து ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பிக் 16, அதோட டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா 877A. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து நம்ம 4 கொடுத்துக்கலாம், 4 மெகாஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் யூஸ் பண்றோம் வித் யூஸ் I2C. எஸ் SCL வந்து பாத்தீங்கன்னா சி C3ன்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கு செக் பண்ணிக்கலாம். ஆமா, SDA வந்து பாத்தீங்கன்னா C4, SCL வந்து பாத்தீங்கன்னா C3, C4 வந்து CL. C4 CL. இது வந்து SDA வந்து எங்க இருக்கு? C4. கரெக்டா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓ, மாத்தி கொடுத்துட்டேன். இது C4, இது C3. கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். SCL வந்து C3 கரெக்ட், இது வந்து C4. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கரெக்டா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ்ல போய் கரெக்டா பவர் அப் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்சிடி எக்ஸ்டர்னல், ஏன்னா எல்சிடில தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் கிளாக்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் RS வந்து நான் வந்து D0ல கொடுத்துக்கிறேன். RW நான் வந்து D1, D1. எனேபிள வந்து நான் வந்து D2ல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பின்ன வந்து நான் வந்து D7ல கடைசியில கொடுத்துக்கிறேன். அப்படியே அதுக்கு வரிசையா அப்படியே டிக்ரிமெண்டால நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் கனெக்ஷன்ஸ் ஈஸியா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கரெக்டா. ஆனா அதோட இந்த மாதிரி பின் லேஅவுட்ட இந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கரெக்டா ரன் ஆகும். ஓகே, எல்லாம் கொடுத்துட்டேன். ஃபியூசர்ஸ் கொடுத்துட்டேன், கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துட்டேன், எல்சிடி எக்ஸ்டர்னல் கொடுத்துட்டேன், அதோட டிவைஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன், 4 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் சொன்னா எனக்கு வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைனை வந்து நீங்க வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் அட் கர்சர்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது இருக்கிறத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள. அவ்வளவுதான். நான் வந்து போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் RTCயை பத்தி. அந்த வீடியோ பார்க்காதங்க, தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் எப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதுறேன்னு உங்களுக்கு புரியும். நான் வந்து போன வீடியோலயே எக்ஸாம்பிள் ஃபார் ரீடுக்கும் ரைட்டுக்கும் சொல்லியிருப்பேன். அதை நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதனாலதான் நான் வந்து உங்களை போன வீடியோ வந்து பார்த்துட்டு சொன்னேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இது இன்ட் வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இன்ட் செகண்ட் வேணா எனக்கு 00ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், மினிட் எனக்கு 00ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஹார் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 9 o'clockல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஹார்ஸ் வந்து எதுக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஹார் வந்து எனக்கு வந்து கரெக்டா
நான் வந்து எந்த ஹார் யூஸ் பண்றேன், 12th ஹாரா இல்ல 24 ஹார் கிளாக் யூஸ் பண்றேன், நான் யூஸ் பண்ண ஹாரு இந்த ஏஎம்ஆ பிஏ. அது வீடியோ போன வீடியோ வந்து எப்படி அந்த இதை வந்து இது பண்றதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அதோட கோட் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட்டு வந்து எதுக்குன்னா ஸ்ட்ரைட்டா இங்க வந்து எனக்கு வந்து இந்த 0 9 எல்லாம் எனக்கு வந்து இங்க வந்து ஸ்டார்டிங்க எனக்கு ரீட் ஆயிட்டு வந்து வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல, அதாவது ரைட் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணி அதை வந்து வாங்குறேன். ஃபர்ஸ்ட் 0னா என்னோட அந்த அட்ரஸ், 1ங்கிறது அந்த அட்ரஸ் தான் மினிட்ட குறிக்குது, 0 0ங்கிறத வாங்கிட்டு மினிட்ட குறிச்சுக்கும். ஹார் வந்து எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஜி ஜி 0x09ங்கிறத எனக்கு வந்து இங்க வந்து ஹார்ஸ்ல ஸ்டோர் ஆகி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டா நான் வந்து 12 ஹார்ஸ் கிளாக் யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து 0x1f வந்து அண்ட் ஆபரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல எல்சிடில பிரிண்ட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். எல்சிடில வந்து பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பிட் பிட் 5 வந்து எனக்கு வந்து ஹையா இருந்தா எனக்கு வந்து பிஎம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே இது பிட் 5 வந்து எனக்கு லோவா இருந்தா ஏஎம்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் போய்க்கலாம் எப்படின்னு. கனெக்ஷன்ஸ்க்கு போர்டிஎஸ் ஆட்டோ சர்வீஸ் போர்டிஎஸ். ஓகே, இது வேற. நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்காக நான் கொடுத்து பண்றேன். ஓபிபிஎம் சர்வீஸ். இது பேர் நமக்கு என்ன, ஆர்டிசி. ப்ரௌசர்ல நீங்க எங்க சேவ் பண்றீங்களோ அங்க சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஆர்டிசில நான் இங்க ப்ரோட்டியஸ்னே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர், நெக்ஸ்ட் 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 கிரியேட் ஃப்ரேம். கரெக்டா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிக் 16 ஆஃப் 877A இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. சிஎஸ்எஸ் நெக்ஸ்ட் ஃபினிஷ். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ கனெக்ஷன்ஸ் பாய்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்சிடி லே அவுட் கொடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்சிடி 16 அடிச்சீங்கனாலே இங்க செகண்டா வரும், கரெக்டா பாத்துக்கோங்க. நம்ம எங்க இங்க வச்சுக்கலாங்களா? ஆமா, இங்க வச்சுக்கலாம். அப்போதான் நமக்கு வந்து வேற எந்த இதுவும் குழம்பாம இருக்கும். நான் போன அந்த கோடிங்ல எந்த மாதிரி கொடுத்துருக்கேனோ அந்த இதுபடி கொடுத்துக்கோங்க. எனேபிள் வந்து D2ல கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த D7 பின்ன வந்து நான் வந்து இங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. கரெக்ட் தான் guys. நெக்ஸ்ட் வந்து DS1307 எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெயின். இதுதான் நமக்கு வந்து I2C ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு டேட்டா எம்பெடட் சிஸ்டத்துல 2 டிவைஸ் இருக்குன்னா அந்த 2 டிவைஸ்க்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கா இந்த இது யூஸ் ஆகுது. இத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த X1 X2ங்கிறது நான் அந்த போன வீடியோல சொல்ல மாதிரியே ஒரு ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர். எந்த வேணாலும் எடுத்துக்கலாம், நான் இது எடுத்துக்கிறேன்.
சரி, இந்த ஃபர்ஸ்ட் பின் எடுத்து வச்சுக்கோங்க. சைஸ் கனெக்ட் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கோடிங்க வந்து இது கூட வந்து டம்ப் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் எங்க சேவ் ஆயிருக்கோ அங்க கொடுத்துக்கோங்க. எந்த இடத்துல சேவ் பண்ணிருந்தீங்களோ அந்த சி ப்ரோக்ராம. மெயின்ல கொடுத்துக்கோங்க. ஓப்பன். நெக்ஸ்ட் வந்து 4 மெகா ஹெர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே உடனே ரன் அடிங்க. உங்களுக்கு வந்து 9 கரெக்டா ஒரு ரியல் டைம் கிளாக் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? இதே மாதிரி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ வந்து நான் ஹார்ட்வேர்ல பண்ணியிருக்கேன். அத என்னால மெர்ஜ் பண்ண முடிஞ்சா நான் இதுல மெர்ஜ் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.